கடகராசி நேயர்களுக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டுங்கிறது மிகுந்த கவனத்துடனும் திட்டமிட்டதுடனும் கையாள வேண்டிய ஒரு வருஷமா அமைய போகுது. கடகராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. முழுமையா பார்க்காம ஒரு முடிவு போடாதீங்க. உங்களுக்கான சில எச்சரிக்கைகளும் சவால்களையும் சமாளிக்கக்கூடிய பலன்களும் இதுல தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் கடகராசினருக்கு பலன்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் முக்கிய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது மற்றும் குருவினுடைய சஞ்சாரம் கடகராசினருக்கு ஏற்படுத்தும் தாக்கங்கள் என்ன என்பதை பத்தி தான் முழுமையா விளக்கமா இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த வகையில இந்த ஆண்டின் கிரகநிலையை நாம் ஆராய்ச்சி பார்த்தோம்னா, சனி பகவான் உங்க ராசிக்கு கடகராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து செஞ்சிருக்கிறார். குரு பகவான் ஜூன் 2, 2026 வரைக்கும் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் மறைந்திருக்கிறாரு. அதற்கு பிறகு அவர் உங்க ஜென்ம ராசிக்கு பெயர்ச்சியாளர். அங்க இருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு உச்ச குருவா உங்க ராசியிலே இருந்து பலன்களை செய்ய போறார். மிக முக்கியமா ராகு உங்க ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும், கேது உங்க ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வாக்கு தனஸ்தானம் சொல்ற 2ஆம் இடத்திலும் செஞ்சிருக்கிறாங்க. இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு சொல்லும் முதல் பாடம் என்ன அப்படின்னா, கடகராசிக்கு நிதானம் தான் மிக முக்கியமான பாடம். அஷ்டம ராகு மற்றும் 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறதால உங்க பேச்சுல மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாத வாக்குவாதங்கள், வீண் விவாதங்கள் குடும்பத்தில விரிசல் ஏற்படுத்துறதுக்கான காலகட்டமா இது இருக்கு. இதுதான் இதுல மிக மிக எச்சரிக்கையா பார்க்க வேண்டியது. சோ கடகராசியில பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் பேச்சுல மிக மிக நிதானமா அவசியமா இருங்க. ராகு 8ல இருக்கிறதால எதிர்பாராத செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். வரும் பணத்தை சரியான முறையில சேமிக்கிறதுக்கு இப்ப இருந்தே நீங்க திட்டமிட்டுக்கிறது நல்லது. குரு 12 இருக்கிறதால சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதாவது நீண்ட நாட்களா திட்டமிட்டு இருந்த வீடு கட்டுறது அல்லது நிலம் வாங்குறது, ஒரு பிளாட் வாங்குறது, இந்த மாதிரியான காரியங்களுக்கு பணத்தை செலவிடுவீங்க. ஸோ சுபவிரயமா தான் அமையும். இருந்தாலும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமச்சனி நிலை நீங்கி, அதாவது அஷ்டமச்சனி நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் கடந்த கால அனுபவங்களா வச்சு இந்த ஒரு வருஷத்தை நல்லபடியா நகர்த்தணுங்கிறது தான் மிக முக்கியமா சொல்லக்கூடியது. இதுல முக்கியமான பாயிண்ட் ஒரே விஷயம் தான்னா, இதெல்லாம் பத்தாது ஜென்ம குரு, அதாவது ஜென்ம குரு இருக்கிற வரைக்கும் உங்க தனிப்பட்ட விஷயங்கள்ல உங்க பர்சனல் விஷயத்தை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உற்ற நண்பர்களா இது வரைக்கும் இருந்தவர்கள் கூட உங்களுக்கு ஒரு சிலருக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்கிறதால ஜென்மகுரு அத்தனை நாளே செஞ்சுட்டு போயிடுவாருங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்க பர்சனல் விஷயத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அதே சமயம் அடுத்தவர்களுடைய பர்சனல் விஷயத்திலையும் அடுத்தவங்க விஷயத்திலையும் தலையிட்டு பஞ்சாயத்துக்கெல்லாம் போகாதீங்க. ஸோ இது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பெருத்த மன கஷ்டத்தை கொடுத்துரும். என்னப்பா கடகராசிக்கு இவ்வளவு நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ இந்த ஒரு வருஷத்தை ஜென்ம குருவான காலகட்டம், உச்ச குருவா இருக்கார். இதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடங்க. சனி 9ஆம் இடத்துல இருக்கிறது தந்தை வழி உறவுகள்ல சில சங்கடங்களை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் ஆன்மீக பயணங்களுக்கு இது சாதகமா இருக்கு. பொருளாதார ரீதியா பார்த்தோம்னா கொடுக்கல் வாங்கல்கள்ல மிக மிக எச்சரிக்கை தேவை. யாரையும் நம்பி பெரிய தொகை கடனாகவோ அல்லது ஜாமீன் போடவோ கூடாது. மிக முக்கியமா அதிக வட்டிக்கு பணம் தர்றோம் அப்படின்னு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வாங்கிட்டு 10% தர்றோம், மாசம் 40% தர்றோம் அப்படின்னு சொல்லி பணத்தை ஏமாறக்கூடிய ராசிகள்ல முதல் ராசியா கடகராசி இந்த வருஷம் இருக்குங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. குடும்பத்துல பெரியவங்க கிட்டையும் கணவன் மனைவி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணாம ஒரு முதலீடு செய்யாதீங்க. அதே சமயம் கடகராசியில பிறந்த உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு வேலை பளு இந்த காலகட்டத்துல அதிகமா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு விருப்பமில்லாத இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது பணிவை கடைபிடிப்பது உங்கள் வேலைக்கு பாதுகாப்பா தருங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சொந்த தொழில் செய்கிறவர்கள் புதிய முதலீடு ஜூன் மாசத்துக்கு பிறகு செய்யறது நல்லது. அது வரைக்கும் இருக்கும் தொழிலையே எந்த நஷ்டமும் இல்லாம தற்காத்துக் கொள்வதை புத்திசாலித்தனமா சொல்லலாம். முக்கியமா கடகராசிக்கு சொல்ல வேண்டியது, பங்கு சந்தை முதலீடுகள் இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்காது. அதுல கேர்ஃபுல்லா இருங்க. அதிலும் ரிஸ்க் எடுக்கிறத தவிர்த்துக்கங்க. மிக முக்கியமா இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ராசியா கடகராசி சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்ணுங்க. பொருளாதார ரீதியாகவும் டிரான்ஸ்பரன்சியை உங்க குடும்பத்துக்கிட்ட மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்பெகுலேஷன்ல இருக்கிறவங்க, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கடகராசியினர்
விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப அவசியம். கணவன் மனைவி இடையே வீண் சந்தேகங்கள் அல்லது மூன்றாவது நபரின் தலையீட்டால குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கிறதால அதை தவிர்க்கிறது நல்லது. அதே சமயம் உங்க குழந்தைகளின் உடல் மற்றும் கல்வியில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டிய ஆண்டாக இது அமையுது. பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல எந்த விதமான அவசரம் இல்லாம எந்த முடிவும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் காலம் தகுதி போடுங்க. 2027க்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் காலம் வரும் வரை காத்திருப்பது கடகராசிக்கு மிக மிக பொருந்தும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமா புதிய வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு கடகராசிக்கு அதிகமாகவே இருக்கு. ஸோ அந்த புதிய வாகனங்கள் வாங்கும் பொழுதும் சரி, செகண்ட் ஹேண்டா கார் வாங்கும் பொழுதும் சரி, அதுல இருக்கக்கூடிய ஆவணங்கள் தெளிவா இருக்குதான்னு சரி பார்த்து வாங்குங்க. அவசரப்பட்டு முன்பணம் கட்ட வேண்டாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இது நெகட்டிவான காலகட்டம் இல்லைங்க, பயப்பட வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏற்கனவே அஷ்டமத்து சனியில சந்திச்ச அவமானங்களும் கஷ்டங்களும் என்னங்கிறது எனக்கு நல்லாவே உணர்ந்திருக்கேன். ஸோ கடகராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பொறுமை மட்டுமே உங்களை காக்கும்னு சொல்லலாம். நீங்களே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு புத்தாண்டா இந்த வருஷம் அமைந்திருக்கும்னு சொல்லலாம். எந்த ஒரு புதிய பொருள் வாங்குறது அல்லது உங்க தகுதிக்கு மீறின பொருள் வாங்கும் பொழுதும் மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக செயல்படுவது பரிந்துரைக்கப்படுகிறது. அதுதான் நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடமும் ஆலோசிக்காம பெரிய முதலீடுகளை அந்த காலகட்டத்தில் தவிர்த்துருங்க. கடகராசியில பிறந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில அதிகமான ரிஸ்க் எடுத்து சிரத்தை எடுத்து படிக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. கவனச்சிதறல்கள் அதிகமா வரக்கூடிய ராசி எதுனா அது கடகராசிக்கு தான். ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் கவனச்சிதறல்கள் மாணவர்களுக்கு வருங்கிறதால படிப்புல மட்டும் குறியா இருக்கிறது நல்லது. படிப்புல நீங்க ஒரு 500 மார்க்கு படிச்சீங்கன்னா தான் 100 மார்க் எடுக்க முடியுங்கிற சூழ்நிலை இப்ப இருக்கு. ஸோ இப்படி பண்ணா மட்டும்தான் வெற்றிக்கு வழி கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய புதிய வாய்ப்பு இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே சமயம் கடகராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல வயிறு மற்றும் முதுகுத்தண்டு சம்பந்தமான பிரச்சனைகள், உபாதைகள் அல்லது கண் தொடர்புகள் இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ சரியான நேரத்துல முறையான சிகிச்சை பெறுவது ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமா பழைய நோய்கள் மீண்டும் தலைதூக்க வாய்ப்பு இருக்கு. அது உங்க உணவு பழக்கத்துல மிகுந்த கட்டுப்பாடு அவசியமா தேவைப்படுது. முக்கியமா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றத கடகராசியில் பிறந்தவங்க முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து நல்லது இந்த ஒரு வருஷம் மட்டும். அதே சமயம் எதிரிகளால மறைமுகமான தொல்லைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்க ராசிக்கு 9ல சனி இருக்கும் வரைக்கும் சனி பகவான் உங்களை அந்த தடைகள்ல முறியடிக்க வைப்பாருன்னு சொல்லலாம். அதுக்கான மன வலிமையை தந்துருவாரு. அரசாங்க வழியில ஒரு சிலருக்கு நெருக்கடிகள் வர வாய்ப்பு உள்ளதால இந்த ஹவுஸ் டேக்ஸ் கட்டுறது, இல்ல காருக்கு இன்சூரன்ஸ் கட்டுறது, டேக்ஸ் கட்டுறது இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் மறக்கக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிரும் கடகராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ பெண்களுக்கு இந்த ஆண்டு மன அமைதி குறைய வாய்ப்புள்ளதுங்கிறதால தியானம் மற்றும் யோகா செய்வது சிறந்தது. உங்களுக்கு மன அமைதியை எந்த விஷயம் தருமோ அதுல கொஞ்சம் லைட்ஸ் இருக்கிறது நல்லது. முக்கியமா கடகராசியில பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் உறவினர்களிடம் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடித்தால் வீண் மனஸ்தாபங்கள் இந்த காலகட்டத்தை தவிர்த்துக்கலாம். ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த பராபவ ஆண்டு கடகராசினருக்கு பல சோதனைகளை தந்தாலும் இறை வழிபாடு முறையான திட்டமிடலும் உங்கள் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லுங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. மறுபடியும் சொல்றதுதான், அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்காமல் நிதானமாக செயல்பட்டீங்கன்னாலே இந்த ஆண்டின் இறுதியில நீங்க பல வெற்றிகளை காணுகிறதுக்கான வாய்ப்புகளை சனி மற்றும் குரு ஏற்படுத்தி தருவாங்க. ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு ரிப்பீட்டடா சொல்லிடுறேன். 3 விஷயம் தான். முதல் விஷயம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத அடுத்தவர்களோட விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது. அதே சமயம் உங்க பர்சனல் விஷயத்த உங்க ரொம்ப ஃப்ரெண்ட் எனக்கு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஷேர் பண்றதும் உங்களுக்கு ஒரு இடைஞ்சலா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் ஜென்ம குரு பண்ணக்கூடியது. மிக முக்கியமாக யோசிக்காம பெரிய முதலீடுகளை இந்த காலகட்டத்துல தயவு செய்து பண்ணிடாதீங்க. எந்த ஒரு பொருளையும் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் இதுலையுமே ஒரு ரவிக்கு 2 தடவை யோசிச்சு நல்லா படிச்ச 4 பேர், நல்ல அனுபவம் உள்ள 4 பேர் கேட்டு பொறுமையா முடிவிடுங்க. ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ வருடம்ங்கிறது உங்களை ஒரு ரிஃப்ரெஷ் பண்றதுக்கான ஒரு வருஷம் அமைப்போது. எந்த வகையிலும் தன்னம்பிக்கையை ஒருபோதும் இழக்காம இருக்கணும். அதே சமயம் விடாமுயற்சி உங்களுக்கு நற்பலங்களை நிச்சயமா தந்தே தீரும். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க உங்க வேலை உண்டுன்னு இந்த காலகட்டத்தில் நடந்தீங்கனாலே நல்லபடியா அந்த காலகட்டத்தை கடத்திடலாம். நீங்க பேசும் பொழுது அது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உங்க பேச்சே வில்லங்கமா முடியுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தின் தடைகள் நீங்கவும் நற்பலன்கள் அதிகமா கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் கடகராசியில பிறந்தவங்க? ஸோ இப்ப கடகராசியை பொறுத்த வரைக்கும் யார் இடைச்சலா இருக்காங்கன்னா ராகு கேது தான் மெயின் பிரச்சனையா இருக்கு. ஸோ இந்த ராகு மற்றும் கேதுவோட தோஷத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா
சனிக்கிழமை துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது மிகச்சிறந்த பரிகாரமா இருக்கும். இல்லைங்க என்னால கோயிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல உங்க வீட்டுல நெய் தீபம் ஏத்துங்க. இதுவே மிகச்சிறந்த பரிகாரமா இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறந்த மன உறுதியை தரும். உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சென்று நந்தீஸ்வரருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது உங்கள் கஷ்டங்களை குறைக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் அல்லது மருத்துவ உதவி செய்வதும் சனியின் தாக்கத்தை குறைக்கும். அதே சமயம் ராகுவின் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த ராகு தரிசனம் உங்களுக்கு வேணும். அதை என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள் தான். உங்க வீட்டுல நெய் தீபம் ரெகுலரா ஏத்துங்க. ராகு காலத்துல முக்கியமா வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளை ஏத்துறது ரொம்ப சிறப்பு. ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ வருடம்ங்கிறது குருவோட அமர்வு கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்குது. அதே சமயம் குரு அமர்ந்திருந்தாலும் அவருடைய பார்க்கக்கூடிய பார்வை பல வகையிலும் உங்களுக்கு நன்மையே கொடுக்குங்கிறதால பெருசா எதுவும் பயப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கடகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த பராபவ வருடம் பல வகையிலையும் உங்களுக்கு நன்மையை சேர்த்தி தரணும். இந்த வருடம் எந்த விதமான தேவையற்ற பிரச்சனைகளும் உங்களுக்கு சூழக்கூடாதுன்னு நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஸ்ரீவாரி ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.